கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. தெரிந்த ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடே சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் புரிவார், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுவன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுவன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றை காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றை காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.
ஹல்லேலூயா. காலை வேளையில் இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எதிர்த்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எதிர்த்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. இரத்தத்தாலே என்னை கழுவுகிறார், ரட்சிப்பாலே என்னை உடுத்துகிறார். இரத்தத்தாலே என்னை கழுவுகிறார், ரட்சிப்பாலே என்னை உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா. காலை வேளையில நமக்காக நீட்டப்படுகிற ஒரு கர்த்தரின் கரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் நமக்காக செயல்படுகிறது, நமக்காக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் பாடின வண்ணமாய் நமக்கு ஏன் உலகத்தாரை போல அநேக காரியங்களில் பயம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், அந்த தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் கரம் என் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா,
Hallelujah, Jesus. Hallelujah, Jesus. இன்னைக்கு அந்த ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும், ஆழமாய் பதியட்டும். அந்த கரம் என் மேலே, அந்த கரம் என் மேலே, அதற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவன் யார்? இந்த கர்த்தருடைய கரம் என் மேலே இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு விதமான பயத்தோடு இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், என் கரம் உன் மேலே. My hand is upon you. The hand of the Lord is upon you. Hallelujah. What a blessed privilege. Hallelujah. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேறு யாருக்குமே கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனத்துக்காக தம்முடைய கரத்தை நீட்டுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா ஜீஸ். நான் ஒரே ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில் சொல்லிட்டு நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். நேற்று இரவில் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இந்த காரியத்தை வைத்தார். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அந்த வாதைகளை எகிப்தியர் மீது துவக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது அங்கே ஒரு வாதை வருகிறது. தண்ணீர் இரத்தமாய் மாற்றப்படுகிறது. ஆனால் தண்ணீர் இரத்தமாய் மாற்றப்பட்ட பிறகும் எகிப்தியர் அவர்களை, இஸ்ரவேலர்களை விடுதலை செய்யவில்லை. ஏன் அப்படின்னா அங்கிருந்த மந்திரவாதிகளும் அந்த காரியத்தை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அதற்கு பின்பாக தவளைகள் முழுவதுமாய் அந்த தேசத்தை நிரப்புகிறது. அந்த காரியத்திலையும் அந்த மந்திரவாதிகளால் தவளைகள் கொண்டு வர முடிந்தது என்று 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, பேன்கள் அந்த இடம் முழுவதும் வந்துருச்சு. இப்போ அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களாலே அதை செய்ய முடியலை அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த மந்திரவாதிகளால் அதை செய்ய முடியல. ஆனால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அதோடு அந்த வசனம் அந்த இடத்துல நிற்கவில்லை. அவர்கள் ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். நம்ம யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் சொல்லுகிறது, இது தேவனுடைய விரல் என்றார்கள். This is the finger of God. This is the finger of God. இது தேவனுடைய விரல், தேவனுடைய விரல். பாருங்க, when the finger of God is in operation, தேவனுடைய விரல் செயல்படும் போது அது சத்துருக்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இட்ஸ் a warning to his enemies. அவருடைய சத்துருக்களுக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. தேவனுடைய விரல் செயல்படும் போது சத்துருக்களுக்கு அது ஒரு எச்சரிப்பு. இந்த காரியத்தில் நீ விட்டுரு, இதில் நீ தலையிடாத, இந்த காரியத்தில் நீ தலையிடாது, என்னுடைய ஜனத்தின் காரியம், இதில் உன்னுடைய கையை நீ போடாதே, நீ விலகி போயிரு அப்படின்றது அநேக விலங்குகளில் எழுதும்போது சொல்லுவோம், ஜென்டில் ரிமைண்டர் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஜென்டிலாக ஒரு ரிமைண்டர், விலகி போயிரு. சத்துருக்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு, உன் கையை எடுத்துரு, விலகிரு, இதில் கையை போடாது, இது என்னுடைய ஜனத்தின் காரியம், நான் அதிலே பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு இதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய விரல் என்று சொன்னது மந்திரவாதிகள், சொன்னது எதிரிகள், அவர்களுக்கு அது எச்சரிப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காய் செயல்படுகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். இட்ஸ் God working for his people. It's a warning to his enemies. God working for his people. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக கிரியை செய்கிறார் என்பது அதற்கு ஒரு அடையாளம். அநேக வேளையில் தேவனுடைய விரல் கிரியை செய்யும்போது சத்துருக்கள் தொடர்ந்து செய்கிற காரியங்கள் இருக்கிறது. சில காரியத்தை தொடர்ந்து செய்வாங்க. 3வது வாதையோடு தேவன் நிறுத்தலை, தொடர்ந்து போச்சு. அது வரைக்கும் அவனும்
விட்டு கொடுக்கல. இருதயத்தை கடினப்படுத்தி தான் அந்த பார்வோன் இருந்தான். டசன்ட் மீன் தட் காட் டிட் நாட் ஒர்க். தேவன் கிரியை செய்யலன்ற அர்த்தம் இல்லை. அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே தான் இருந்தார் தேவன். இருதயத்தை கடினப்படுத்தாதப்பா, கடினப்படுத்தாத, உற்றுன்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அதே வேளையில் தம்முடைய ஜனத்துக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 26:8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும், the mighty hand and an outstretched arm. கர்த்தருடைய விரல் கிரியை செய்யும்போது சத்துருக்களுக்கு எச்சரிப்பு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு அடையாளம், தேவன் கிரியை செய்கிறார்னு. இட்ஸ் ஆல்சோ an indication that the hand is not far behind. அவருடைய கரம் செயல்படுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. விரல் செயல்படுதுன்னா பின்னாடி கரத்தின் வல்லமை வெளிப்படும், கரத்தின் கிரியையும் வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனுடைய விரலை பார்த்தோம், எச்சரிப்பு பார்த்தோம், நமக்காக கிரியை செய்கிறத பார்த்தோம். ஆனால் கரம் கிரியை செய்யும்போது 2 காரியங்கள் அந்த வசனத்தில் சொல்கிறபடி நடக்குது. தம்முடைய எதிரிகளோடு அவர் யுத்தம் செய்வார். அவர் யுத்தம் he wars with his enemies. அதான் எகிப்தியர் சொன்னாங்க, அவங்க தேவன் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி செங்கடலிலிருந்து ஓட முயற்சித்தார்கள். ஆனால் அந்த தண்ணீர் அவர்களை அப்படியே மூடி போட்டுருச்சு, தண்ணீர் மூடி போட்டுருச்சு. ஆனால் அதே வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அந்த கரம் செயல்படும் போது God made wonders for them. அவர்களுக்காய் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை நடத்தினார். இந்த காலை வேளையில் நமக்கு பயம் தேவையில்லை. இந்த காலை வேளையில் சத்துருக்களுடைய கிரியைகள்னாலே ஒருவேளை நம்மை பயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், நம்மை முன்னேற விடாமல் தடுக்கி கொண்டு இருக்கலாம், நம்முடைய அநேக காரியங்களை பிடித்து அடக்கி வைத்து கொண்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு எல்லையை வரைஞ்சு இந்த எல்லையை தாண்டி நீ போயிட முடியாதுன்னு சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், my fingers are in work in that situation. என்னுடைய விரல் அந்த சூழ்நிலையிலே நீட்டப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது. My hand is not far behind. It's going to do wonders for you. அது உங்களுக்காய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஓங்கிய புயம், ஓங்கிய புயம், பலத்த கரம், ஹல்லேலூயா, ஓங்கிய புயம் அது சத்துருக்களோடு யுத்தம் செய்து அவர்களை நிர்மூலமாக்கும். இந்த பலத்த கரம் நமக்காய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும். இந்த காலை வேளையில் அந்த கர்த்தருடைய கரத்தை நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெறும் விரலை தானே பார்க்குறேன், வெறும் விரலை தானே பார்க்குறேன், இன்னும் ஆனால் சத்ரு கிரியை செஞ்சு கொண்டே இருக்கானேன்னு நினைக்கிறீங்களா? When the finger is working, the hand is not far behind. ஓ ரபா ஷத்தா ரகபா. விரல் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது கை ரொம்ப தூரம் தனியாக இல்லை, கை ரொம்ப தூரம் தள்ளி இல்லை, பின்னாடியே தான் இருக்குது கை. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறார், விரலை பார்த்து புரிஞ்சுக்கோங்க, I am working on your behalf and very soon my hand will be stretched out into that situation. சீக்கிரமாய் அந்த சூழ்நிலைக்குள்ளே என்னுடைய கரம் நீட்டப்படும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிறார். ஓ என்னுடைய கரம், ஓ பலத்த அந்த கரம், ஓங்கி அந்த புயம் உங்களுக்காய் நீட்டப்படும். அது நீட்டப்படும் போது
சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கோ அது அற்புதத்தை செய்யும். It will work wonders. It will work wonders for you. ஹல்லேலூயா. பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய கையின் கிரியை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஓ ஹல்லேலூயா. வல்லமையும் மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையிலே நான் நேற்று யோசித்து பார்த்தேன், அவருடைய கையே அவர் நீட்டணுமா? அவசியமே இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, முடிச்சிருப்பார். வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு சர்வ வல்லவர் அவர். ஆனால் தம்முடைய பிள்ளைகள் என்று வரும்போது, தம்முடைய ஜனம் என்று வரும்போது வைராக்கியம் கொண்டு நமக்காய் எழுந்தருகிற தேவன் அவர். வைராக்கியம் கொண்டு தம்முடைய கரத்தை நீட்டுகிறவர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்காக தம்முடைய கரத்தை நீட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அவர் நிச்சயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குவார். நிர்மூலமாக்குவார். அது அந்த கரத்தின் கிரியை. அது அந்த கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இந்த காலை வேளையில் அதை நம்ம விசுவாசிப்போம். அதை விசுவாசிப்போம். இன்னைக்கு நடக்க முடியாத ஒரு காரியம், மனுஷர்களால் மூடப்பட்ட காரியம், இது இனிமேல் நடக்காது. இதுக்கு வழிவாசலே இல்லை. இதற்கு ஒரு ஏற்ற அனுகூலனே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கு. ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறார், என் கை குறுகி போகவில்லை. My hand is not shortened. அவர் கை குறுகவில்லை. அவரால் செய்யக்கூடாத ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஜீசஸ். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர்
உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் சொன்ன நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. கூடாததெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதையெல்லாம் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் எடுத்து அந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் இது வரைக்கும் கூடாததாக இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தை நான் அதில் நீட்டுகிறேன். அது இனி கூடாததில்லை, அது கூடும். Hallelujah, hallelujah. What is that one situation that is troubling you this morning? Hallelujah, hallelujah. What is that one situation? அந்த தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிற, அந்த சின்னாபின்னமாக்குகிற அந்த ஒரு சூழ்நிலை எது? இந்த காலை வேளையிலே தேவன் தம் கரத்தை அதில் நீட்டும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவருடைய கரத்தை நீட்டுகிறார், அவருடைய கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. தேவன் முன்பாக அந்த காரியத்தை இந்த காலை வேளையிலே ஒப்படைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will handle it. அதை அவர் பார்த்து கொள்வார், அதை அவர் பார்த்து கொள்வார். அவருடைய கரம் அதை முழுவதுமாய் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவர் நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே முற்றுமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான பயம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காய் நிற்கிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக செயல்படுகிற தேவன் இருக்கிறார். அவர் விரலோடு நிறுத்துறதில்லை,
கரத்தை நீட்டுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இனி பயம் நம்மை ஆளுவதில்லை, இனி பயம் நம்மை ஆளுவதில்லை. எத்தனையோ வருஷம் கூக்குரல் இட்டாங்க, ஆனால் கூக்குரலோடையே மடிஞ்சு போல இந்த தேவன் கிரியை செய்யும் காலம் வந்தபோது அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த நுகத்தை உடைத்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்த தேவன் அவர். ஹalleluya. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. காலை வேளையில் உண்மையாக அதை சொல்ல முடியுமா? பயமே என் வாழ்வில் இல்லை, ஏன்னா எனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு. யாவே எனக்காக கிரியை செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம் பெருகிடுமே. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறை யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவார்.
நடத்துவி உம்மை அல்லா வேறு நாமமில்லை. யாவே நீரென்றும் என் தெய்வம். ஓ தலைமுறை தலைமுறையா எல்லாருமாய் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நீரென்றும் என் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா யாவே நீரென்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை